Hi, welcome back to our channel, which is called as Mandi Paida, Civil Engineering Strength Material subject. Engineering mechanics first we have seen some videos. அதுக்கப்புறம் fundamental strength materials இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஓகே டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்காக இந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ ஆக்சுவலாக. ஓகே ஸோ எக்ஸாம் முடிஞ்சு போனாலும் இது ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸ் மற்றபடி இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதால் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்லாம் பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஓகே இப்போ அந்த பீம்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பெண்டிங் பிஹேவியர் ஆர் ஃப்ளக்சரல் பிஹேவியர் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே பீம் என்பது சிவில் இன்ஜினியரிங்கில் இட்ஸ் எ ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் அ ஹரிசாண்டல் எலிமெண்ட். ஓகே இந்த கிடைத்தளத்தில் இப்படி அமைக்கப்படும். அதற்கு மேலே வில் ஹாவ் இந்த லாஞ்சிடியூஷனல் டைரக்ஷனில் ஆல்சோ வில் ஹாவ் பீம்ஸ். ஓகே இந்த பீம்ஸ் சிறுசாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். திஸ் இஸ் அ டிப்பிக்கல் மெட்ராஸ் டெரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு பேர் உத்தரம் இல்லைனா கார்டர்னு பேர். இதெல்லாம் ஜாயிஸ்ட் பீம்னு பேர். ஓகே இது டிம்பர் சிஸ்டம், டிம்பர் ரூஃபிங் சிஸ்டம். ஓகே திஸ் இஸ் அ ஸ்டீல் பீம், ஐ செக்ஷன் பீம், ரோல்டு ஸ்டீல் ஜாய்ஸில் many of the steel structures, industrial building, ஓகே இது எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ தென் அந்த நார்மல் கன்வென்ஷனல் reinforced concrete beam and slab and column construction nowadays we are doing in many of our constructions in India. Okay, ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, we are going to see the theory of simple bending, the fundamental equation which will be used for the analysis and design of the beams, which is common for all elastic material. Okay, which comes under the category of fundamental concepts of strength of materials or mechanics of solids. Okay, so இந்த தியரி நம்ம well understood, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க, it will be easier to design any type of beam with any material, either with timber or steel or concrete. Okay. ஸோ இதில் என்ன பர்டிகுலரி மோர் ப்ரெஷியஸாக நம்ம இதை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, we are going to consider an example of simply supported beam subjected to 2-point load which is having a symmetry both in the load and the இதற்குல axis of loadingலையும் supports. ஓகே அண்ட் இட்ஸ் ரெக்டாங்குலர் பீம். ஓகே அப்படி ஒரு பீமில் 2 பாயிண்ட் லோடு ஆக்ட் பண்ணும்போது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் what will happen to further inside the beam, உள்ளே என்ன நடக்கும். சப்போஸ் we are considering the beam which is consisting of various layers, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஒரு லேயராக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க, உள்ளே என்ன மாதிரியான டிஃபர்மேஷன்ஸ் இருக்கும், தென் என்ன மாதிரியான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், தென் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அண்ட் ஃபைனலி we will also obtain an expression or equation which is called as the equation of simple bending. Okay, so this is the name of the channel. ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக பார்த்து நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. சிவில் இஎன்ஜி ஒரு ஜி ஒன்று தான், தமிழ் மண்டி பைதா. ஓகே திஸ் இஸ் த லிங்க் ஆஃப் த சேனல். ஓகே பை த பை ஐ எம் ஃபார்மலி ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் subscribe this channel. Okay, and continue your support to the channel. Okay, fundamental concepts புரிஞ்சுக்கொள்வதற்காக. ஓகே நீங்கள் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் கந்தசாமி. Presently we are running a academy which is called a civil engineering SKPC, Total Life Skills Academy, which will in this I will also put some videos in civil engineering. Okay. Okay, now this is the example what we are considering. ஒரு simply supported beaming இருக்குது of total span L. Okay, அதில் we are having two supports A and B. ஒவ்வொரு சப்போர்ட்ல இருந்தும் at a distance of A we are having a point load. லெஃப்ட்ல இருந்து at a distance of A we are having a point load B. இங்க இருந்து B ல இருந்து ஒரு at a distance of A we are having another point load P. So the axis of the beam in the x direction,
So the load is applied in the downward y direction. Okay. இப்போ ஸோ இந்த ஸ்பேன் சிடி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஷியர் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து இந்த ஃபிகர் 2லேயே வந்து பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி வி ஹவ் சீன் த கால்குலேஷன் ஹவு இட் இஸ் டன். ஸோ இந்த ஆர்ஏ இப்போ வந்து ரெண்டு சிமெட்ரிக்கல் லோடிங், ஸோ சிமெட்ரிக்கல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ திஸ் ரியாக்ஷன் ஆர்ஏ வில் பி ஆல்சோ ஈக்குவல் டு பி, திஸ் ரியாக்ஷன் ஆல்சோ ஈக்குவல் டு பி. ஓகே, இப்போ இதுதான் வந்து இந்த ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, if you take the shear force about in this line of action la vandu the force eduthutaga P is the positive shear force. Okay, so clockwise act பண்றனால, so இந்த reaction வந்து இது upward, இது downward, so it's a positive shear force, இது negative shear force. so இந்த bending moment வந்து P multiplied by A. okay, இதுதான் it will vary from 0 to PA at the point C and D. அப்புறம் வந்து இன் பிட்வீன் இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் இஸ் கால்ட் எஸ் எ பியூர் பெண்டிங் கேஸ். ஓகே, அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். ஓகே, ஸ்பேன் சிடி இஸ் there is no shear force. Okay, so in the absence of shear force or when shear force is equal to 0, bending moment வந்து you will have the maximum value. That maximum value is equal to P by A. ஓகே, அதாவது வந்து இந்த ஸ்பேனுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தாவு தூரம். ஓகே, என்ற பேர். சிடியில் வந்து சறுக்கும் விசை ஏ இல்லை, ஷியர் ஃபோர்ஸே இல்லை. ஸோ முழுவதுமாக வளைத்து திருப்பும் வலிமை என்பதே அதான் டாமினேட் பண்ணும், ஆதிக்கம் செலுத்தும். ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வில் ஹாவ் நம்பர் ஆஃப் அசம்ஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து the beam is a prismatic beam, it's a rectangular beam. Okay, இல்லைனா circular beam. Okay, like that. So there exists an axial plane of symmetry, load is symmetric. Okay, support வந்து support reaction symmetric. Okay, ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்குல்லையா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸ்லேயும் வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வந்து வில் ஹேவ் த எக்ஸ்ஒய் பிளேனில் வந்து வேறு அவங்க சுமைச்சீர்மை லோடு சிமெட்ரிக், அச்சுத்தளம் சார் ஒரு சமச்சீர்மை இருக்குது. அப்புறமா வந்து மெட்டீரியல் இஸ் ஹோமோஜனஸ். ஓகே, ஸோ கனச்சீர்மை, திசை சீர்மை. ஸோ எல்லா யூனிஃபார்ம்லி இன் ஆல் த டைரக்ஷன்ஸ் த particles are having the same property, molecules are same property. So it obeys perfectly Hooke's law. அதனால் என்ன ஆகுனாக்க மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி இன் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி இன் கம்ப்ரஷன் அப்படின்னு ஒரு அசம்ஷன் நம்ம பண்ணிக்குவோம். நார்மலாக இது இப்படி இருக்காது. ஓகே, இருந்தாலும் இந்த ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அசம்ஷன் பண்ணிக்குவோம். தென் பெண்டிங் டிஃபார்மேஷன் இஸ் ஆல்சோ யூனிஃபார்ம். அதனால் லோடு சிமெட்ரிக் யூனிஃபார்ம், அதனால் டிஃபார்மேஷனும் ஓகே சீராகவே இருக்கும். பெண்ட்ஸ் அஸ் எ சர்க்குலர் ஆர்க். இந்த பீம் வந்து ஓகே அடுத்த டயக்ராமில் பார்க்கலாம். இது வந்து வில்லு மாதிரி வளையும், வில்லாய் வளையும். ஓகே, இது வந்து வளைதல் என்பதற்கு வந்து வக்கரம் என்று பெயர். வக்கரகதியிலும் சமச்சீர் தளங்கள் மாறாமல் இருக்கும். டிஃபார்ம் ஆன பிறகும் ஓகே திஸ் இஸ் கால்ட் எஸ் அ பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். இது ஒரு முக்கியமான அசம்ஷன். ஓகே, ஸோ இந்த கருதுகோள்கள் அசம்ஷன்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 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 பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு எலாங்கேட்டட் டயக்ராம் மாதிரி இங்கே ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஆகுனாக்கா அந்த டாப் மோஸ்ட் இதெல்லாம் வேரியஸ் லேயர்ஸ் ஃபைபர்ஸ். ப்ளைவுட்டில் வந்து ஒவ்வொரு லேயராக வச்சு ஒட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டிம்பர் ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த டாப் மோஸ்ட் லேயர் இருக்குல்ல, அந்த டாப் மோஸ்ட் லேயரில் வந்து it will be original position, it will be slightly shortened. Okay, maximum shortening வந்து டாப் மோஸ்ட் லேயர்ல இருக்கும். பாட்டம் லேயர் will be elongated because maximum வளைதல் இருக்குல்ல, அது வந்து பாட்டம் மோஸ்ட் லேயர்ல இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லா இதுவும் வந்து இங்கே வளையும். ஸோ திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் பெண்டிங். ஓகே, இப்போ பீம்னுடைய எல்லா லேயர்ஸும் வந்து இப்படி வளையும். பட் வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் லேயர்லாம் தெரியாது. எக்ஸ்டர்னலி யூ கேன் see only the edges, top edges and bottom edges. பட் இதில் in between there is a என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பிளேன் இருக்கும்.
வளைத்து திருப்பதினால் ஏற்படும் விளைவுகள். ஓகே, செங்குத்து விசைகளின் தாக்கத்தால், ஏன்னா இது இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு டவுன்லோட் இருக்குது, இங்கே ஒரு டவுன்லோட் வெர்டிகல் டவுன்லோட் இருக்குது, இழைகள் வளைத்து திருத்தப்படுகின்றன. ஓகே, அப்புறம் என்னன்னாக்க இந்த உத்தரம் என்பது வளைந்து தொய்யும். அப்போது ஓகே மேல்புற இழைகள் குறுக்கப்படும், கீழ்ப்புற இழைகள் நீட்டப்படும். ஸோ இந்த பேசிக்கலி இந்த பாட்டமில் இருக்குது அப்படின்னாங்க எலாங்கேட்டட் அப்படின்னாக்க இட் இஸ். ஸோ த ரிசல்டன்ட் இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்போ ஒரு டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஷார்டன் ஆகுது அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து கம்ப்ரெஷனாக இருக்கும். இப்போது பட் ஆனால் இதுக்கு இடையில வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ், இது குறுக்குது இது நீளுது அப்படின்னாக்கா இடையில சம்வேர் ஒரு மிடில் டிஸ்டன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குல்ல அது வந்து மாறும், டென்ஷன் வந்து கம்ப்ரெஷனாக மாறும். ஆர் அந்த மாறக்கூடிய இடத்துல வந்து தெர் இஸ் எ ஜீரோ ஸ்ட்ரெஸ். மாறுன்னா இது ஒரு பாசிட்டிவ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ், கம்ப்ரெஷன் நெகட்டிவ்னு வச்சுருந்துச்சுனாக்க மைனஸ்லேருந்து ஜீரோவுக்கு வந்து தான் அப்போ நெகட்டிவ் போகும். ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து இது வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு நியூட்ரல் பிளெயின் நியூட்ரல் ஆக்சிஸ் அந்த சென்டர் இருக்குது, ஒரு வளைஞ்ச கான்ஃபிகரேஷனில் வந்து இது இப்படி இருக்கும். ஸோ டு டெரைவ் த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பீமில் இருந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த இது இருக்குல்ல லாஞ்சிடியூஷனல் டைரக்ஷனில் இப்படி ஒரு வந்து ஒரு டிஎக்ஸ் லென்த் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அதனுடைய லெஃப்டில் வந்து எம்என், இது பிக்யூ. இப்போ இது வளையும் போது ஒரு வில்லு மாதிரி, அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஒரு வண்டி சக்கரத்தினுடைய நம்ம இந்த பைதான்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆர் எனி வீலோட ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீலுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மர அழகு வந்து எப்படி இருக்குமோ அப்படி வந்து இது வளையும். ஓகே, இப்போ வளையும் போது இந்த கிராஸ் செக்ஷன் இது வந்து ஒரிஜினலாக இந்த பி டேஷ் பி கியூ டேஷ்னு வந்து பேரல் பிஃபோர் பெண்டிங். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இது நியூட்ரல் ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டர்னலி வில் ஹேவ் அ மொமெண்ட் லைக் திஸ். இப்படி மொமெண்ட் வந்து ரெண்டு டைரக்ஷன் இப்படி ஆக்ட் பண்ணுறனால தான் இந்த பீம் வந்து அப்படி பாட்டமில் வந்து டென்ஷனும் டாப்பில் வந்து இது இருக்கு இல்லையா கம்பர்ஷனுமாக வந்து இது வளைகிறது. ஓகே, இப்போ வந்து வில் சி வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் டிமர்மேஷன். த டூ அட்ஜசன்ட் பிளேன்ஸ் எம்என் அண்ட் பிக்யூ இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஓ. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்கக்கூடிய கோணம் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது கால்ட் அஸ் ஆர்ஐ கோணம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் இது இருக்குல்ல ஆங்கிள் ஆஃப் இது இருக்குல்ல பெண்டிங். ஓகே, டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை ஆர். அதில் இந்த 1/r வந்து இட்ஸ் கால்ட் அஸ் கர்வேச்சர், வளையும் ஆரம் ஆர் வளைவாரம். இதுக்கு பேர் வந்து த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரேடியஸ். ஓகே, ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த பீம். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி பெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரேடியஸை எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க இதை நம்ம இது எப்படி நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, வி ஆர் ஃபைண்டிங் அவுட் வாட் இஸ் கோயிங் டு பி த டிஃபர்மேஷன், அப்புறம் ஸ்ட்ரெயின், அப்புறம் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் இது பண்ண பிறகு வில் ஒர்க் அவுட் த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ இந்த ஃபிகர் 3B வந்து PQ is P dash Q dash is drawn parallel to the இது இருக்கு இல்லையா MN indicating the original orientation. இப்போ இந்த C dashங்கிற செக்மெண்ட் இருக்குல்ல இது வந்து ஆஃப் எனி ஃபைபர் லொக்கேட்டட் ஒய் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்து எலாங்கேஷன் அல்லது வக்கர நீட்டம் என்பது ஒய் டி தீட்டான்னு வந்துடும். ஸோ இதை வந்து இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயினுங்கிறது என்னது, எலாங்கேஷன் டிவைடட் பை லெங்க்த்து. ஸோ இந்த சிடியினுடைய ஒரிஜினல் லெங்த் வந்து டிஎக்ஸ். ஓகே, இங்கே இருக்கிற டிஎக்ஸ். ஸோ அதனால ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஒய் டி தீட்டாங்கிறது எலாங்கேஷன் அப்படின்னாக்க ஒய் டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்க ஸ்ட்ரெயின் வில் பிகம் ஒய் பை ஆர், அதாவது ரேடியஸ். ஓகே, மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து த டிஸ்டன்ஸ் ஒய். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நேர் ஒழுங்காய் எப்படி மாறுபடும்னாக்க the ratio between the distance from neutral axis to the particular fiber under consideration divided by the radius of curvature or வளைவாரம். ஓகே, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இப்போ இது ஸ்ட்ரெயின்னாக்க இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணணும். ஓகே, சின்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி அசியூம்டு யங்ஸ் மாடல்ஸ் வந்து கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஒரு எனி ஃபைபரில் எடுத்துக்கிட்டாக்க ஸ்ட்ரெயின் அட் எனி ஃபைபர் மல்டிப்ளை பை மாடஸ் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ். ஸோ இ பை ஆர் இன்டு ஒய், இது வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ இப்படி பெண்ட் பண்ணும்போது இந்த கான்கேவ் சைடு இருக்குல்ல இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா இது இருக்கு இல்லையா ஃபைபர்ஸும் தே வில் பி சப்ஜெக்டட் டு கம்ப்ரசிவ். இதுக்கு கீழே இருக்கிற போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைபர்ஸும் சப்ஜெக்டட் டு டென்ஷன். பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கிறதெல்லாம் டென்ஷன், எபோவ் த நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கிறது வந்து